இன்றைய தினம் ஆட்சியாளர்கள் பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெறல, 108 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 8 மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட அவர் வெற்றி பெறவில்லை. இன்றைக்கு அவர் பல கட்சிகள் ஆதரவு கொடுத்து தான் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். டிவிக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்குது. இன்று ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும், அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாளருடைய கால், 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும். அப்படிப்பட்ட நிலைமைதான் டிவிக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் டிவிகே தலைவர் குறிப்பிட்டார், 2 திராவிட கட்சிகளும் அகற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சியிலே வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் டிவிகே ஆட்சிக்கு முட்டு கொடுத்து தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தயவை, அதான் அவருடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் சில கட்சிகள் ஆதரவு கொடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு டிவிகே ஆட்சியில் இருக்குது. தனி பெருமையாண்மையோட ஆட்சி அமைக்கல. அவர்கள் தயவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த நாட்கள் தான் இவர் ஆட்சியில் இருப்பார் என்பதை அவர்கள் எண்ண வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல பொறுத்தவரை பீனிக்ஸ் பறவைகளை போல உயிர் பெற்று மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை மக்கள் ஆதரவு பெற்று ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு டிவிகே அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சது வெளியில் வந்த செய்தி, தேர்தல் நேரத்தில் டிவிகே தலைவர் தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். அந்த 10 லட்சம் கோடி கடன் இருப்பது என்று குறிப்பிட்ட பிறகு டிவிகே தலைவர் அதனுடைய கட்சியின் சார்பாக பல தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டார். டிவிகே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் எல்லா குடும்ப தலைவிக்கும் 2500 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். 6 சிலிண்டர் ஆண்டுக்கு கொடுப்பதாக அறிவித்தார். பிறக்கும் குழந்தைக்கு தங்க மோதிரம் போடுவதாக சொன்னார். ஒரு மாசத்துல பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் போட்டாங்களா? திருமணத்திற்கு ஒரு சவரன், ஒரு பவன் நகை, அதோட பட்டு சேலை கொடுப்பதா சொன்னார். கொடுத்தாரா? இந்த ஒரு மாசத்துல திருமணம் ஆச்சு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு. அத்தனையும் கவர்ச்சிகரமான அறிவிப்பு. எதுவுமே நடக்கல. எந்த அறிவிப்பு இதுவரைக்கும் வெளியிடல. ஆக இப்படித்தான் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமைந்தவுடனே மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னாங்க. வந்த உடனே கொடுக்கல. 1 வருஷம் கொடுக்கல, 2 வருஷம் கொடுக்கல. தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள். அதை ஏன் இதுவரை நிறைவேற்றவில்லை என்று 28 மாத காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் குரல் கொடுத்தோம். அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் கழகத்தின் சார்பாக நாங்க தொடர்ந்து பேசி வந்தோம். வேற வழி இல்லாம திமுக முதலமைச்சர் 28 மாசம் கழிச்சுதான் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தார். அதுபோல இன்றைய தினம் ஆட்சியிலே அமர்ந்த டிவிக தலைவர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் வெற்றி அறிவிப்பா அல்லது நிறைவேற்றுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு ஆண்டுக்கு 2500 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுப்பதாக என்று கருதினால்
சுமார் 1.5 கோடி பேருக்கு கொடுப்பதாக தகவல். இப்பொழுது மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1.5 கோடி பேருக்கு தமிழ்நாட்டிலே வழங்குவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலே சுமார் 45,000 கோடி தேவை. எங்கே பணம் இருக்கின்றது? மக்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள்? ஏற்கனவே நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் தெரிவித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக குறிப்பிடுகிறீர்கள். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தட்டி கழிப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். அதுதான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது என்பதை நேரத்திலே கொடியிட்டு காட்ட தெரிவித்துக் கொள்கின்றேன்.